மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். ஓமன்ல எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம். இது தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம் ரமேஷ். ஓமான் நாட்டினுடைய எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்ததாக ஒமான் நாடு தெரிவித்திருக்கிறது. ஒமான் வளைகுடாவில் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மஸ்கட் கடற்கரைக்கு அருகே இந்த தாக்குதல் நடந்ததாக ஓமான் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மார்ஷல் தீவுகளுடைய கொடியுடன் இயங்கிய இந்த எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் தான் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக வளைகுடா நாடுகளின் மீது தற்போது ஈரான் பதில் தாக்குதலை துவக்கி வரும் நிலையில் அந்த வழியாக செல்லக்கூடிய சரக்கு கப்பல் மற்றும் எண்ணெய் கப்பலின் மீதும் ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நிகழ்த்தி வருகிறது. அப்படி ஈரான் நிகழ்த்திய தாக்குதலின் தொடர்ச்சியாக இந்த எண்ணெய் கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சவுதியில் இன்று காலை கூட மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையின் மீது ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தியது. அப்படி இந்த எண்ணெய் கப்பலின் மீதும் ஈரான் நடத்திய தாக்குதலால் தான் இந்தியர் உயிரிழந்தாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.